Hello. Hi, hello everyone. So, welcome to Vedantu channel, Pasangla. Yes. So, மக்களே ஸோ இன்னைக்கு வந்துட்டு நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்ல கேட்டீங்க எனக்கு யூனிட் எக்ஸசைஸ் சொல்லித்தாங்கன்னு சொல்லிக்கிட்டு. ஸோ யூனிட் எக்ஸசைஸ் ஃபார் சாப்டர் 1 அண்ட் சாப்டர் 2 ரெண்டுமே தான் பார்க்க போறோம், ரைட்டா? ஸோ எல்லாரும் ரெடி ஆகிங்களாடா பசங்களா? ஒரு லைக் எமோஜி ப்ரெஸ் பண்ணிடுங்க பார்க்கலாம். யா, எஸ். ஹாய் எவ்ரிவன். ஒண்ணுமே படிக்காம 100 எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஸ்டினா? ஒண்ணுமே படிக்காம எப்படிதான் 100 எடுக்க முடியும் பசங்களா? பாதியாச்சும் படிக்கணும்ல. எஸ், ஓகே டன். ஸோ ஓகே, ஆனால் ட்ரை பண்ணுங்க. நிச்சயமா லைக் கொஸ்டின் தான் எப்பயுமே ரொம்ப முக்கியம். கொஸ்டின் நம்மளுக்கு புரிஞ்சுதுன்னா ஆன்சர் உங்களுக்கு புரிஞ்சா போதும், சரியா பசங்களா? நம்மளுக்கு தேவை கான்செப்ட் தெரியுதா, முடிஞ்சுதா, கொஸ்டின் புரியுதா, அவ்வளவுதான். மேக்ஸ் ஓவர். இதை வந்து சோசியல் சயின்ஸ் மாதிரி கஷ்டப்பட்டு படிக்க தேவையில்லை. ஓகே ரைட்டா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் பசங்களா. அண்ட் பிஃபோர் தேட் உங்களோட சேனல், அதாவது 9th 10th சேனல்ல மட்டும் டவுட்ஸுக்காக ஒரு தனி விஷயங்கள் வந்திருக்கு. ஸோ டவுட் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே தனியாக ஒன்று இருக்க போகுது, சரிங்களா? ஸோ தட் நீங்கள் என்ன ஆன்சர் கேட்டாலும் ஆன்சர் வரும். ஆனால் இது ஒவ்வொன்றா தான் ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க, ஒவ்வொரு வீடியோஸாக தான் ஆட் பண்ணிட்டு வராங்க, ஓகேங்களா? இந்த லைவ் பார்த்தீங்கன்னா 7 o'clock எண்ட் ஆயிரும், ரைட்டா பசங்களா? ஸோ அது வரைக்கும் பொறுமையா காத்திருந்து முடிச்சா போதும், ஓகே? அண்ட் வி ஹேவ் நீட் அண்ட் ஜெய்ங்கிற எக்ஸாம்ஸுக்கு ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. இந்த ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டமோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் சிவா, நீங்கள் போய் செக் அவுட் பண்ணுங்களா, ஓகேங்களா? உங்களோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா எவ்ரிவன்? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் 2க்கான யூனிட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸை முடிச்சலாம், அதுக்கப்புறம் சாப்டர் 1 போகலாம், ரைட்டுங்களா? ஸோ பசங்களா என்னடா பண்ணுவீங்க? ப்ரூவ் தட் 9th நான் வந்து 9th ஃபர்ஸ்ட் சாப்டரோட இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் திஸ் சண்டே செகண்ட் சாப்டர் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் வரும், ஓகேவாடா பசங்களா? அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு டெய்லி ஷார்ட்ஸ்க்காக நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸோட கமெண்ட்ஸில் உங்களுக்கு எந்த சம்ஸ் புரியலையோ அதை நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்கலாம், ஓகேங்களா? ஸோ 29/7 is your midterm exam. சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஸோ ப்ரூவ் தட் n² - n யூனிட் எக்ஸசைஸ் கேட்பாங்களா? சில கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஓகேவாடா பசங்களா? ஸோ n² is divisible by 2 for every positive integer. உங்களுக்கு கொடுத்துருக்க பாசிட்டிவ் இன்டீஜர் வந்து n divisible by 2வா இல்லையா அப்படிங்கிறதா கொஸ்டின், ஓகேவாடா பசங்களா? நான் ஒரு விஷயம் கேட்கட்டா? ஒரு இன்டீஜர், ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன், டக்குன்னு கமெண்ட் பண்ணணும், அப்பதான் நம்ம வேக வேகமா சம்ஸ் போட முடியும், கரெக்டா? 1 சாப்டர்ல 4 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாமா? 1 டேல 4 சாப்டர் தாராளமா கம்ப்ளீட் பண்ணலாம், அது நீங்க பாக்குற ஸ்டெப்ஸை பொறுத்து, ஓகேவாடா பசங்களா? 1 2 3 ஓகே 4 அப்படின்னு ஒரு நம்பர் சொல்றீங்க, சரி 1 2 3ன்னு ஒரு நம்பர் சொல்றீங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க கொடுக்குற நம்பர்ஸே எனக்கு 2 வகையா தான் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவன் நம்பர் என் கண்ணுக்கு தெரியுது, அண்ட் 1 2 3ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட் நம்பர் என் கண்ணுக்கு தெரியுது, ரைட்டா பசங்களா? அப்போ ஒவ்வொரு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸும் 2 டைப்பா இருக்கும். என்னவா இருக்கும்? 2 கேட்டகரியா இருக்கும். ஒன்னு ஈவன் இன்டீஜர்ஸ், இன்னொன்னு ஆட் இன்டீஜர்ஸ். இந்த மாதிரி தான் எல்லா சமமே நீங்க டேக்கிள் பண்ணணும். எல்லாத்துக்கும் பொதுவான ஸ்டேட்மெண்ட்டா அவங்க இருக்கணும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n இஸ் ஒரு ஈவன் இன்டீஜர்னு நான் எடுத்துக்கிறேன், சரிங்களா? n ஒரு ஈவன் இன்டீஜர். ஸோ ஒரு n ஒரு ஈவன் இன்டீஜர்னா அவங்களுக்கான ஸோ அவங்களுக்கான எப்படி இருக்கும்? n பார்க்க எப்படி இருக்கும் பசங்களா? யாராவது சொல்லுங்க. n ஒரு ஈவன் இன்டீஜர்னா n is equal to sum 2k, கரெக்டா? அது ஒரு 2 ஓட மல்டிபிள்ஸா இருக்கும். நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது n² - n. அப்போ n-க்கு பதிலா 2k the whole square minus 2k. So that is 4k² - 2k. You can take 2 as common. நீங்க 2-வை காமனா எடுக்க முடியும், ரைட்டாடா பசங்க? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்? இவன் 2ஓட மல்டிபிள்ஸ். யாரெல்லாம் 2ஓட மல்டிபிள்ஸோ அவங்க நிச்சயமா 2 டேபிள்ல டிவைட் ஆவாங்க. ஸோ திஸ் நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 2. அப்போ நிச்சயமா அவன் டிவைட் பை 2வா இருக்கும். அவ்வளவுதான், ஸ்டேட்மெண்ட் ஓவர், சரிங்களா? இதுவே இதுவே இன்னொரு கேஸ் என்னது?
when your n is odd integer. சரிங்களா? odd integer. odd integer பார்க்க எப்படி இருப்பாங்க? ஈவன் நம்பருக்கு பக்கத்து வீடு. அது என் பக்கத்து வீடு தான்ப்பா. கரெக்ட்டுங்களா? அந்த மாதிரி தான் இவனும் இருப்பான். ஸோ இது வந்து நம்மளோட பக்கத்து வீடு. ஸோ திஸ் இஸ் n is equal to 2k plus 1. சரிங்களா? ஸோ அப்போ n square minus n is equal to 2k plus 1 the whole square minus 2k plus 1. நீங்க ஜஸ்ட் இவன் 2 ஓட மல்டிபிள் அப்படின்னு காமிச்சா மட்டும் போதும். ரைட்டா பசங்களா? சரி, இவங்கள மல்டிபிள் பண்ணா என்ன கிடைக்கும்? 4k square plus ஏன்னா ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 4k plus 1 minus 2k minus 1. So what happened? 4k square plus 2k. Right at பசங்களா? So இதுல இருந்து again you can take 2 as common. கடைசி அப்ப என்ன ஆகும்? இவனும் 2 ஓட மல்டிபிள் தான். So this n square minus n is divisible by 2. So அது ஒரு ஆட் நம்பரா இருக்கட்டும், ஈவன் நம்பரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் 2 ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம முடிச்சுக்கிட்டோம். சரிடா பசங்களா? இந்த மாதிரி தான் எல்லா 1 எக்ஸைஸும் இருக்கும். 2.1ல எல்லா சம்ஸும் இப்படிதான் டேக்கிள் பண்ண போறேன். கொஸ்டினை புரிஞ்சுக்கோ, ஃபார்வர்ட் ஆகி போய்கிட்டே இருங்க. போலாமா நெக்ஸ்ட் சம்? எஸ்டா பசங்களா? ஓகே, இதுல என்ன சொல்றாங்க? a milkman has 175 liters. ஓகேவா? 175 liters of cow milk. ஓகேவா? நீங்க நார்மலா ஒன்னு யோசிச்சு பாரு. ஒரு கொஸ்டின் படிக்கும் போது அவ மாதிரியே நம்ம மாறிடணும். ஓகேவா? இப்ப நீங்க எல்லாரும் ஒரு பால்காரர். ஓகேவா? உங்களுக்கு அதுல ப்ராப்ளம் இல்லைல்ல? மேம் நான் எவ்வளவு படிச்சிருக்கேன், என்ன போய் பால்காரங்க கூட கம்பேர் பண்ணுங்க அப்படி சண்டைக்கு வராதிங்க. we have to be milkman. நம்ம milk man-ஆ இருக்கலாம், some milk woman-ஆ இருக்கலாம். ஓகேவா? ரெடியா? சோ நீங்க 2 கேன் ஆஃப் மில்க் வச்சிருக்கீங்க. ஒரு கேன்ல கவு மில்க்கும் இன்னொரு கேன்ல பஃபலோ, அதாவது எஸ் மாட்டுப்பாலும் எருமைப்பாலும் தனித்தனியா தான் வச்சிருப்பாங்க, மிக்ஸ் பண்ண முடியாது. கரெக்டா? ஏன்னா டென்சிட்டி வேற 2 பேத்துக்கும். ஸோ ஹி விஷ் by filling the 2 types of milk in cans of equal capacity. சரியா? 2 கேனும் ஒரே லைக் கடையில போய் வாங்குறாரு. அந்த கேன் 2 பேத்துக்கும் ஒரே, 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்க கேன் மாதிரி தான் வாங்குறாரு. சரியா? 2 கேன் பார்க்க ஒரே மாதிரி இருக்க மாதிரி வாங்குறாங்க. ஈக்குவல் குவான்டிட்டி. கால்குலேட் தி ஃபாலோயிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ கேன். அப்போ எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கும்? ஓகேவாடா பசங்களா? சரியா? அப்போ சி இதுல வந்துட்டு 175 லிட்டர் ஸ்டோர் பண்ற வைக்கிற மாதிரி இருக்கணும். இதுல 105 லிட்டர் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும். அப்ப அந்த கேனோட கெப்பாசிட்டி இவங்க 2 பேத்தையும் தாங்குற அளவுக்கு இருக்கணும். அப்ப அது யாரு? யாரா பசங்களா? அப்போ அந்த கேன் எவ்வளவா இருக்கும்? ஸோ அந்த கேன் வந்துட்டு இவனோட மல்டிபிள்ஸாவும் இருக்கணும். இவங்க அதாவது இந்த கேன் சம், இந்த கேன் வந்து லைக் இட் இஸ் லைக் வாட்னா இவனோட ஹெச்சிஎஃப் இருக்கணும். சொல்ல போனா ஹெச்சிஎஃப், யா. சோ இவங்களோட ஹெச்சிஎஃப், ஏன்னா ஹெச்சிஎஃப் தான் 175 உள்ள அடக்கி வைக்கும், 105 உள்ள அடக்கி வைக்கும். சரியா? சோ we need to find the HCF. அவ்வளவுதான். So what is the HCF of 175 and 105? ஓகே, ஸ்ப்ளிட் பண்ணி வைங்க. 175 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க பசங்களா? 175 how you can split it? So you can take 5 tables, so this 3 times remainder 2, 35, again 5, now 7. So 5 square into 7. Okay Sahinshu. And what is 105 da pasangla? 105 na enadhu? 105 எப்படி டிவைட் பண்ணுவீங்க? டக்குன்னு ஃபேக்டரைஸ் பண்ணி சொல்லுங்க பசங்களா. we are revising. சரியா? நம்ம சொல்லி கொடுக்கல, இப்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ 105 நீங்க பிரிச்சு எழுதுனீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? கமெண்ட்ஸ் பறக்க வேண்டாமா? யாடா பசங்களா? எஸ், ஓகே. யா ஹன்சிகா, மிட் டேர்முக்கு யூனிட் எக்ஸசைஸ் வருமா மேம்? லைக் இந்த மாதிரி கொஸ்டின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஹன்சிகா. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி செகண்ட் சாப்டர்ல இருக்க சம்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிட் எக்ஸசைஸ்க்கு. மற்றது எனக்கு தெரியாது, பட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் செகண்ட் சாப்டர். டன்? ஓகே. எஸ் டா பசங்களா? என்ன ஒன்னும் ஒருத்தர் கூட கமெண்ட் பண்ணல. வாட் இஸ் 105 டா பசங்களா? வெரி குட். 21 into 5. 25 அகைன் ஸ்பிளிட் பண்ணணும். குட். இட் இஸ் 3 into 5 into 7. அப்போ ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்? இவங்க எல்லாத்தையும் உள்ளடக்கினவங்களா இருப்பாங்க. சரிடா பசங்களா? ஸோ 7ம் வரும், 5ம் வரும். ஒரு 5 தான் 2 பேத்துலயும் இருக்கு, ஒரே ஒரு 7 தான் 2 பேத்துலயும் இருக்கு. ஸோ யுவர் ஹெச்சிஎஃப் இஸ் 35. அப்போ அந்த கேனோட கெப்பாசிட்டி 35 லிட்டர்ஸா இருக்கணும். அப்படிதான் 175 லிட்டரையும் அது தாங்கி பிடிக்கும், அண்ட் 105ஐயும் அவங்க தாங்கி பிடிப்பாங்க. சரிடா பசங்களா? எஸ்.
வாட் இஸ் தி நம்பர் ஆஃப் கேன்ஸ் ஆஃப் கவ் மில்க்? அப்ப கவ் மில்க் எவ்வளவு கேன்ஸ் ஆஃப் கவ் மில்க் மொத்தம் எவ்வளோ? மொத்தம். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு டோட்டல் லிட்டர்ஸ் மொத்தமா எங்கிட்ட 175 லிட்டர் இருக்கு சரிங்களா. ஒரு கேன்ல 35 லிட்டர் தான் பிடிக்கும். அப்ப இன்னும் எவ்வளவு கேன்ஸ் வேணும்? யா பசங்களா? ஸோ இன்னும் எவ்வளவு கேன்ஸ் வந்தா 175 லிட்டர்ஸையும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்ப எவ்வளவு கேன் வேணும்? என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் டிவைட் லைக் மல்டிபிள் பண்ணுங்க. 35 யார் கூட டிவைடட். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் கேன்ஸ் வேணும்னா ஒன்றும் இல்லை, 175 35 டிவைட் பண்ணுங்க. எவ்வளோடா பசங்களா? I hope when you multiple with 35 தானே. ஸோ 35னா 5 கூட மல்டிபிள் பண்ணா கிடைக்கும் சரியா. 5 கேன்ஸ் ஓகேங்களா. தேர்ட் ஒன் என்னது? இதே பஃபலோக்கு கேட்குறாங்க. டோட்டல் வந்து 105 லிட்டர்ஸ். ஒரு கேன்ல நம்மளுக்கு 35 லிட்டர் தான் பிடிக்கும். அப்ப நம்பர் ஆஃப் கேன்ஸ் எவ்வளோ? எஸ் 105 டிவைடட் பை 35. ஓகேவா? ஒன்றும் இல்லை. ஸோ இதுதான் 35. அப்போ மீதி 3 கேன்ஸ். இங்க ஒரு 5 கேன்ஸ் இருக்கு. பிடிஎஃப் லாஸ்டா நான் அட்டாச் பண்ண சொல்றேன் ஹன்சிகா. ஓகேவா? நம்ம A is equal to PQ plus R யூஸ் பண்ணலாம். எஸ் அஃப்கோர்ஸ் நீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம். ஆனா இது ஒரு 5 மார்க்ஸ் சம்மன்றப்போ இதுக்கே உனக்கு மார்க் கொடுத்துருப்பாங்க. ரைட்டடா பசங்களா? நீங்க எல்லாம் கேட்கல மேம் நான் HCF ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் வச்சு கண்டுபிடிக்கணுமா செகண்ட் எக்ஸசைஸ் வச்சு கண்டுபிடிக்கணுமா? அது ஓ இஷ்டம் சரியா. அது ஓ இஷ்டம். ஒருவேளை கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க ஈக்குவலிடியன் பிரின்சிபல் வச்சு தான் பண்ணும் அப்படின்னா நீங்க இதை வச்சு தான் பண்ணும். ரைட்டடா பசங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? So see this, find the positive integers a b c divided by 13. ஓகேங்களா? என்ன சொல்றான்? ஏவை 13ஆல டிவைட் பண்ணுனா ஓகேவா. இதுக்கு மாடுலோ ஈஸியா இருக்கும். ஏவை நீங்க 13ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ரிமைண்டர் என்ன பசங்களா? 9 தான் ரிமைண்டர். ஓகே. இதுவே b 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் என்ன சொல்றாங்க? 7. ஓகேங்களா. அண்ட் c 13ஆல டிவைட் பண்றீங்க அப்படின்னா 10 இஸ் யுவர் ரிமைண்டர். ஏன்னா இதுக்கு மாடலும் ரொம்ப ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் சரியா. அவன் என்ன கேட்கறான்? ரிமைண்டர் தான் கேட்கறான். எப்பெல்லாம் ஒரு கொஸ்டின் ரிமைண்டர் பத்தி இருக்கோ மாடலும் அர்த்தமேட்டிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா பசங்களா? என்ன பண்றோம்? a பிளஸ் 2b பிளஸ் 3c. இது நீ ஒரு ஈக்குவல் டு மாதிரி கன்சிடர் பண்ண போற. அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. மாடலோ a போட்டிருக்காங்களா? a ஓட வேல்யூ 9 பிளஸ் இங்க 2bயா அப்ப 2 into 7 சரியா. இங்க என்ன பண்றியோ அதே லெஃப்ட் சைடும் பண்ண போற. அவ்வளவுதான்டா பசங்களா. ஓகேவா? பிளஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? இங்க 3 into 10 mod 13. எஸ் யா ஜனேஷ், வாட் இஸ் யுவர் டவுட்? ஓகே, when you like do it, இதை வந்து நீங்க அதை பண்ணீங்க அப்படின்னா 9 plus 14 plus 30 mod 13. சர்வேஷ் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பசங்களா. ஒரே நிமிஷம் இருங்க. நான் வேணா இதில் வந்து திருப்பி அட்டாச் பண்ண சொல்கிறேன். 1 sec, ஜஸ்ட் அ மினிட் பசங்களா. ஸோ டீம் கிட்ட நான் அதோட பிடிஎஃபாக இந்த லைவ்லேயே அட்டாச் பண்ண சொல்கிறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே. எஸ், வாட் இஸ் யர் டவுட் ஜனேஷ்? நீங்க இங்க சொல்லலாம்ப்பா என்ன டவுட்னு. எந்த வீடியோல அப்லோட் பண்ண? பப்ளிக்கு யூனிட் எக்ஸசைஸ் கேட்டிருக்காங்களா? சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஒரே நிமிஷம் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் உங்களுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ எந்த வீடியோல? சண்டே போகிற ஃபர்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன். யா, இன் திஸ் வீடியோ ஐ அட்டாச்ட் பிடிஎஃப் லிங்க். இங்க இருக்கு. 1 sec.
is on July 6. July 6ல இருக்க வீடியோல நான் அட்டாச் பண்ணிருக்கேன்டா பசங்களா. ஒன் செக். எஸ். எஸ். ஓகேடா பசங்களா. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. நாங்க எடுத்து கொடுத்துட்டோம். டுமாரோ இஸ் யுவர் எக்ஸாம். எஸ், வி ஹேவ் டு ஃபோக்கஸ் திஸ். சரிடா பசங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே. இது 2 வேஸ்ல பண்ணலாம். சரியா? அது 2 வேஸ்ல பண்ணலாம். எப்படி மேம் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்னு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி 13ஆல டிவைட் பண்ணி ரிமைண்டர் போடலாம். இல்லைன்னா ஈஸியான ஒரு விஷயம் சொல்லிட்டா, இங்கே நீ ரிமைண்டர்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாவே ரிமைண்டர்ஸ் போட்டுக்கலாம். எஸ், இங்க பின் பண்ணிடுவாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் கொடுங்க. இந்த லைவ் முடியறதுக்குள்ள பின் பண்ணிடுவாங்க. சரிடா பசங்களா. ஓகே. 9 வந்து 13ஆல டிவைட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை. 14 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன பசங்களா? எஸ் எவ்ரி ஒன். 14 13ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் என்ன? லாஸ்ட்ல உங்களுக்கான ஜெனரல் டிப் நான் எல்லாமே சொல்றேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஒரு 10 மினிட்ஸ்ல அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? எஸ், 14 13ஆல டிவைட் பண்ணா யூ வில் கெட் ரிமைண்டர் as 1 and 30 13ஆல டிவைட் பண்ணா. சரியா? 30ல 13ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 26 ரிமைண்டர் 4 கிடைக்கும். சரிங்களா? எஸ். இப்போ நீ ஆட் பண்ணு. இப்போ நீங்க ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 9 plus 4 13, 13 plus 1 it is 14. So again 14 mod 13 தான் வருது. So again reminder 1 is your reminder. கடைசியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 தான் ரிமைண்டர். ஓகேவாடா பசங்களா? இம்பட் ஈஸி தான் இந்த மாடுலோ ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே. சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் பசங்களை நானும் எடுத்து கொடுத்துட்டேன். தே வில் அட்டாச். ஓகேவா? யாராவது பார்த்த உடனே எனக்கு அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் வெயிட். சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் ஆக்சுவலி. அதை பார்த்தீங்கனாலே போதும் சர்வேஷ். சரிங்களா? எஸ். ஷோ தட் 107 இஸ் தி ஃபார்ம் 4q plus 3ங்கிற ஃபார்மேட்டுக்கு கொண்டு வரணும். ஒன்றும் இல்லை. ஸோ 107 4ஆல டிவைட் பண்ணுங்க. 107 4ஆல டிவைட் பண்ணா வாட் இஸ் ஆன்சர் பசங்களா? 25 100 டைம்ஸ். ஓகேவா? ரிமைண்டர் 7. சரியா? ஐ திங்க் யூ கேன் புட் 26 போடலாம். 26 போட்டிங்கன்னா 104 கிடைக்கும். ரிமைண்டர் 3. சரிங்களா? ஸோ அப்போ அவங்கள 4 into 26 plus 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ திஸ் 4q plus 3ங்கிற ஃபார்மேட்ல தான் இருக்கு. ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான். ஓகேங்களா? ஜனஷ், வாட் இஸ் யர் டவுட்? நீங்க டவுட்டை போட்டால் தானே இப்போ நான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். எஸ். ஸோ see this. இந்த சம் வந்துட்டு பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? திஸ் இஸ் ஆஸ்ட் இன் பப்ளிக் அண்ட் மேபி கேன் பி ஆஸ்ட் இன் ஆர் இது பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஓகேவாட பசங்களா? இந்த மாதிரி சம். சரியா? என்ன சொல்லியிருக்கான் பாரு. m plus 1th term of an AP. சரியா? m plus 1th term அதாவது t m plus 1th term of an AP equal to is twice தான் இது 2 into n plus 1th term. n plus 1th term. Right ada pasangla? This is very important question. சரிங்களா? Then prove that. Yeah. So இங்க பாருங்க நம்மளோட பின் பண்ணியாச்சு. This is one sector பசங்களா? இந்த லிங்க் கிடையாதே.
This is not the link. ஒரே நிமிஷம். ரெண்டுக்குமே ஒரே லிங்க் போட்டிருக்காங்க சார். இல்ல இது லிங்க் வேற, இந்த லிங்க் வேற தான். என்ன கிடைக்குது? Everyone, please click the link. Link open பண்ணா என்ன PDF வருது பசங்களா? Can you see the PDF? உங்களுக்கு important questions ஓட PDF தான் வருதுன்னா please say yes in the comment box. Couldn't understand? Which PDF is there பசங்களா? One sec. So the வேற ஏதாவது PDF attach ஆயிருக்கா உங்களுக்கு? Okay. Okay, one sec. No, right? ஒரே நிமிஷம். ஓகேடா பசங்களா, இந்த லைவ் முடிச்சோடனே அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. ஒரே நிமிஷம், நான் PDF வந்துட்டு நான் அட்டாச் பண்ணி விட்டுறேன். சரிங்களா? டோன்ட் வெரி. இந்த லைவ் முடிஞ்ச உடனே அவங்க அட்டாச் பண்ணிடுவாங்க. ஓகே. எஸ், இட் இஸ் ஸ்பெஷல் சீரிஸ் PDF, ரைட்? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் PDF அட்டாச் ஆகல. ஒரே நிமிஷம் இருங்க, நான் டீமுக்கு அதை அனுப்பி விட்டுறேன். ஓகேடா பசங்களா. ஸோ இப்போதைக்கு அதை அனுப்பிச்சிருவாங்க. இப்போதைக்கு இந்த ஸ்பெஷல் சீரியஸ் பிடிஎஃப்பும் முக்கியம் தான், இதில் இருக்கிறதும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எஸ், யா, இதுலயே பின் பண்ண சொல்லிடுறேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேவாடா பசங்களா? எஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷல் சீரிஸ் மேம்? 2.9 எக்ஸசைஸ். ஓகேவாடா பசங்களா? அவ்வளோதான். ஓகே போட்டுட்டாங்க, இன்னொரு 10 மினிட்ஸில் அட்டாச் ஆயிரும். ஓகேடா? ஸோ பார்க்கலாமா? எஸ். 2 into tn minus plus 1 term, then prove that tm plus 1. T 3m plus 1 is twice T m plus n plus 1th term அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஓகேவா? ப்ரூவ் பண்ணலாமா? உங்களுக்கு என்ன தெரியும், இது ஒரு ஏபி சீரிஸ். ஏபி சீரிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு பேர் முக்கியம். யாரு? ஒன்னு ஏ, இன்னொன்னு டி. இவங்க ரெண்டு பேரும் நம்மளுக்கு முக்கியம். ஓகேவாடா பசங்களா? இவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டி எம் பிளஸ் 1. ஒன்னை பொறுத்த வரைக்கும் இது நீங்க எப்படி எழுதுவீங்க? ஏல இருந்து m plus 1 இருந்து minus 1 into d, that is a plus md. சரிங்களா? a plus md and இதோட வேல்யூ என்னடா பசங்களா? what about? yes, it is very, இது யூனிட் எக்ஸசைஸுக்கான லைவ். ஆனால் இந்த யூனிட் எக்ஸசைஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து சால்வ் பண்றோம். சரிடா பசங்களா? and t n plus 1 the term, what is equal to a plus n plus 1 minus 1 into d, that is a plus nd. ஓகேவாடா பசங்களா? ஸோ a plus md நம்ம கிட்ட இருக்கு, a plus nd இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? a plus md equal to 2 into a plus nd. ரைட்டாடா பசங்களா? this question is very important Naruto. சரியா? இந்த question very important. இப்போதைக்கு யூனிட் எக்ஸசைஸ்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? and what about this case பசங்களா? so it is a plus md is equal to 2a plus 2and. சரிங்களா? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா I'm teaching the unit exercise sums in live. Okay va Naruto? So what is happening pasangla? 0 is equal to 2a minus a plus 2a nd minus md. சரிங்களா? So when you solve, this is a and இதுல இருந்து என்ன பண்ணலாம்? You can take d common. So 2n minus m.
equal to 0. சரியா? This is equation number 1. அதை வச்சுக்கோங்க. ரைட்டடா பசங்களா? இப்போ நீ என்ன ப்ரூவ் பண்ணுமோ அதை எடுத்துக்கோங்க. What you have to prove it? So t 3m plus 1 என்னன்னு ப்ரூவ் பண்ணும். So a plus 3m plus 1 minus 1 into d. சரிடா பசங்களா? இதோட ஆன்சர் என்னது? a plus 3md. அவ்வளோ a plus 3md. ஓகே, ஸோ இதுலேருந்து நீங்கள் ஏயோட வேல்யூவை கொண்டு வரலாமா? யூ கேன் கெட் வாட் இஸ் a here, ரைட்? ஸோ இதுலேருந்து a கண்டுபிடிக்கலாம். ஆர் I think you have to subtract it. சரியா? tm plus n plus 1 இதை கண்டுபிடிங்க. a plus m plus n plus 1 minus 1 into d. That means a plus md plus nd. ரைட்டடா பசங்களா? அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் என்ன சொல்லணும், நீங்கள் என்ன ப்ரூவ் பண்ணணும் நான் காட்டுட்டா. டு ப்ரூவ் என்னது? t 3m plus 1 is equal to twice tm plus n plus 1ன்னு காட்டணும். கரெக்டா? இது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்கோ. t 3m plus 1 minus 2t 3n plus 1 equal to 0. இப்படியும் காட்டலால, ஏன்னா இப்படி காட்டினாதான் உனக்கு ஈஸியான ப்ரூஃபாக இருக்கும். ஸோ t 3n plus 1 minus 2tm plus n plus 1 என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ a plus 3md minus 2 into a plus md plus nd. சரிடா பசங்களா? என்ன வருது? a plus 3md minus 2a, ஓகே, minus 2md minus 2nd. ஓகேவா? சால்வ் பண்ண என்ன ஆகும்? மைனஸ் a. சரிங்களா? இவன்லேருந்து இவனை போச்சு அப்படின்னா பிளஸ் md மைனஸ் 2nd. யூ கேன் டேக் மைனஸ் அஸ் காமன். இதில் மைனஸை காமனாக எடுத்துட்டீங்கன்னா a பிளஸ் 2nd மைனஸ் md. ரைட்டடா பசங்களா? இதோட வேல்யூ தான் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்க? 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் 0ன்னு போடுங்க. ஸோ இட் பிகம் 0. ஸோ t 3m plus 1 minus 2m plus n plus 1 0ன்னு வந்திருக்கு. அப்படின்னா we proved it. ஓகேவாடா பசங்களா? இது மாதிரி கிரியேட்டிவ் சம்ஸ் கேட்டிருக்காங்க பப்ளிக்ல. அதுக்காக தான் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணி இதை சொல்றேன். சரிடாப்பா? ஓகே, எஸ். ஸோ பிடிஎஃப் வந்துருச்சு. யூ கேன் டவுன்லோட் இட். ஓகேவாடா பசங்களா? யூ நீட் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைசம்ஸ். அதை ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நரோட்டோ அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸுக்கு ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போயிருக்கு. நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட்டாடா பசங்களா? ஃபைண்ட் தி 12th டேர்ம் ஃப்ரம் தி லாஸ்ட் டேர்ம் ஆஃப் தி ஏபி. ஸோ இதில் இருக்க 12th டேர்மை நீங்கள் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கணும். சரிடா பசங்களா? ஸோ ஹவ் வில் யூ ஃபைண்ட் இட்? மொத்தம் எவ்வளோ டேர்ம்னு கண்டுபிடி. மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் யூ டோன்ட் நோவா? ஸோ n is equal to L minus A divided by D plus 1. இதுதான் ஃபார்முலா. ஸோ minus 100 minus of minus 2 divided by your differences is minus 2. உன்னோட differences வந்து minus 2. Yes, Sahinshu. Of course, I will explain. One sec, pasangla. So it become minus 98 divided by minus 2 plus 1. சரிங்களா? So minus minus cancel ஆயிரும். இவங்களை நீங்க cancel பண்ணீங்கன்னா 46 plus 1. ஓகே, லிங்க் வேணுமா நரோட்டோ? ஓகே, ஸோ ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் நம்மளோட சேனல் போங்க. லைக் பிளேலிஸ்ட்லேயே 10th மேக்ஸுக்கிட்ட ஒரு பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன். அதுலேக்கு எல்லா கொஷனும் லாஸ்ட்டில் வர. ஓகே, ஆர் அதர்வைஸ் ஒன் செக், நானே லிங்கை இங்கே மெசேஜ் பண்ணுறேன். You can check it out. Okay, and the important 5 marks, like you can see from that important 5 marks. Yes, this link, share, copy link, live. ஒரே நிமிஷம் டா பசங்களா. நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறீங்களா? That's the problem. இப்போ ஒரு லிங்க் வந்திருக்குல நரேட்டோ, யூ கேன் செக் திஸ். ஓகேங்களா? ஸோ ஃப்ரம் Janasruthi ID யூ ஹாவ் காட் அ லிங்க், ரைட்? ஸோ இந்த லிங்கை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ், டன்.
ரைட். ஸோ சால்வ் பண்ணலாமாடா பசங்களா? மொத்தம் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்கு? 47 டேர்ம் இருக்கு சரியா? மொத்தமா 47 டேர்ம் இருக்கு. அப்ப லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது அது எத்தனாவது டேர்ம்? எடா பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நம்மளுக்கு பின் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, எஸ் யூ ஹேவ் டவுட் இன் சம். ஓகே, என்ன கொஸ்டின் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து 12th டேர்ம் கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ணி போயிடலாம். அவங்க லாஸ்ட்ல இருந்து 12th டேர்ம். ஸோ லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியுமா? லாஸ்ட் டேர்ம் வந்து 47th டேர்ம் சரிங்களா? லாஸ்ட்ல 47th டேர்ம் வந்திருக்கு. ஸோ அப்ப ஃபாஸ்ட் 47th இருந்து 12th டேர்ம் லாஸ்ட்ல இருந்து பார்க்கும்போது 12th டேர்ம் என்னவா இருக்கும் பசங்களா? ஸோ 37th வந்துட்டு லாஸ்ட்ல இருந்து 10th டேர்மா இருக்குமா? 36 வந்து 11th டேர்ம் அண்ட் 35th இஸ் யோர் அவன் கேட்டிருக்கிறது T35 சரிங்களா? ஏன்னா 47 தான் நம்ம கிட்ட இருக்கிறது. ஸோ T35 யூ டோன்ட் லிங்க் வரலையா? ஒரே நிமிஷம்டா பசங்களா, இப்பதான்டா அட்டாச் பண்ணேன். என்னோடது வந்து சேட் பண்ண முடியல. யூ டோன்ட் கெட் எனி லிங்க். நான் லிங்க் பண்ணனே. என்ன இது? ஓகே ஒன் செகண்ட். என்ன கொடுமை இது? பசங்களா இப்போ வந்தாச்சு, லிங்க் வந்திருக்கா? கேன் யூ see லிங்க் now everyone? So Janasruthi ID M, okay, that is the YouTube link. அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகே, we have don't time டா பசங்களா, இன்னும் டைம் இல்லை. I have to finish it out. So okay, 2:35. so இப்போ லிங்க் வரலையா? I can see the link டா பசங்களா. I can see the link. ஓகேவா? அது பின் பண்ண மாதிரி வராது. பின் பண்ண மாதிரி வராது. இட் இஸ் நாட் அஃபிஷியல் ஐடி. என்னோட ஐடியில இருந்து வந்திருக்கு. ஸோ யூ கேன் see this. இப்படி ஒரு ஐடி இருக்கா? இந்த ஐடியில இருந்து நான் அட்டாச் பண்ணிருக்கேன் பசங்களா. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் அதையும் பின் பண்ண சொல்றேன். அதை பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களால பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாதுல்ல. யா. So everyone, what is T35? Yeah, what is T35 பசங்களா? Still don't get. பசங்களா, okay, now only I pasted here. Can you see this now? Okay. Yes, so this is the link சரிங்களா? T35 T35க்கு என்ன வேணும் பசங்களா? A plus 34D நம்மளுக்கு வேணும். ஏங்கிறது என்னது? -2 plus 34 into 13 கிடையாது சகின்ஷு. It is not 13, it is 34. Okay, 34 into -2. ரைட்டாடா பசங்களா? So -2 minus 74. So it is -76. ஓகேங்களா? லாஸ்ட்ல இருந்து 12வது டேர்ம் பார்த்தீங்கன்னா it is -76. ஓகேவா பசங்களா? ஓகே நரட்டோ, நோ ப்ராப்ளம். இந்த லைவ் முடிஞ்சிட்டு கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். அதில் நான் போட்டுறேன் சரிடாப்பா. ஸோ கமெண்ட்ஸில் அதுக்கப்புறம் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ தட் இன்னொரு 20 minutes it will end it. ஆர் ஒன்றுமே இல்லை, நம்மளோட வீடியோக்கு போங்க. நம்ம சேனலில் வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த வீடியோ ஆப்ஷனில் டாப் 15 5 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? யூ கேன் see this. யா. ஓகே, ஸோ ஏஸ்டா பசங்களா? this some இது கேட்க மாட்டாங்க, இதோ கேட்க மாட்டாங்க. எஸ், this will be asked. ஓகேவா பசங்களா? see this. find the GB in which second term. ஓகேங்களா? yes, second term is √6. second term √6, அதாவது T2 நம்மளுக்கு √6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and T6 வந்து 9√6. சரிடா பசங்களா? இவங்க ரெண்டு பேத்துக்கும் உள்ள கம்பாரிசன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும். T2னா என்னது? A into R. ஓகேவா? T6னா என்னது? A into R par 5. ரைட்டாடா பசங்களா? ஸோ ஜிபியை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்க டிவைட் பண்ணி தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ யூ ஹாவ் டு டிவைட் இட். எஸ்டா பசங்களா? ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா ஏ கேன்சல். ஆர்ல ஆர் பார் 4 போச்சுன்னா ஆர் கியூப். ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 46ன்னு ரோட் பண்ணிட்டேனா? சாரிடா பசங்களா. ஐ ஹவ் ரோட் வாட்?
sorry 49. So 49 means it is 50. மொத்தமா 50 டேர்ம் இருக்கு. ஓகே, ஸோ 50ல இருந்து லாஸ்ட்ல வர 12வது டேர்ம் இட் இஸ் 38th டேர்ம். ஓகேங்களா, 38th டேர்ம் 50 49 48 so 40 41 வரைக்கும் 10th term, this is 11th term, 39th is your 12th term. So 39 is your 12th term, which means a plus 39 into d. சரிங்களா, so minus 2 plus 39 into minus 2. So what happened அப்பசங்களா, when you multiple it is 78. சரிங்களா, so it is minus 80. Yeah, that's it. ஓகே, இதுக்கு என்ன ஆகும், r cube ஓட வேல்யூ, r cube ஓட வேல்யூ 9. சரிங்களா, so r cube is 9. யாரை கியூப் பண்ணா 9 கிடைக்கும்? லிட்டரலி நாட் பாசிபிள். யாரை கியூப் பண்ணாலும் 9 கிடைக்காதே. we have to find the gp. சரிங்களா, r cube value is 9. it is second term. second termனா ar தான். this is ar per 5 தான். this is r power 4. this is 5, right? r power 4. சரிங்களா, r power 4 is 9. ஓகேங்களா, யார பவர் 4 போட்டா 9 கிடைக்குன்னா, அப்ப r ஓட வேல்யூ √3. ஏன்னா √3க்கு நீங்க பவர் 4 போட்டா தான் 9 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஸோ r ஓட வேல்யூ √3. a ஓட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? ar is equal to √6. So a is equal to √3 is equal to √6. நீங்க யோசிச்சு சொல்லுங்க, a அதாவது √3 கூட யார மல்டிபிள் பண்ணா √6 கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, √2 மல்டிபிள் பண்ணாதான் √6 கிடைக்கும். சரிங்களா, அப்ப a ஓட வேல்யூ √6. ஸோ உங்களோட ஜிபி பாத்தீங்கன்னா √2, √6, you have to multiple with 3. √18, √18 into 3 it is 54. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரிடா பசங்களா, this is your GP. ஓகேங்களா, that's it. இந்த ஆர்டர்ட் பாஸ் ஈக்குவல் தென் எக்ஸ் அண்ட் ஒய் என்னது? இந்த மாதிரி நம்மளுக்கு கிரியேட்டிவ் கொஸ்டின்ஸ் 1 மார்க்ல கேட்கறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிடா பசங்களா, மேம் டி ஃபேக்டர் ஈஸியா ட்ரிக் சொல்லித்தாங்க மேம். டி ஃபேக்டருக்கு ஈஸியான ட்ரிக்கா? இந்த டி ஃபேக்டர் கேக்குறீங்க. யாரா பசங்களா, இப்ப ஆர்டர்ட் பேர், இவங்க ரெண்டு பேரும் ஆர்டர்ட் பேர்ஸ் அண்ட் they are equal அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற எலிமெண்ட் இவனுக்கு ஈக்குவல். சோ x² minus 3x is equal to minus 2. y² plus 4y equal to 5. நீங்க எல்லாருமே 9th ஸ்டாண்டர்ட்லயே ஃபேக்டரைசேஷன் எப்படி பண்றதுன்னு பார்த்திருக்கோம். கரெக்டாடா பசங்களா? சோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவீங்க? சோ x² minus 3x plus 2 is equal to 0. ஓகே நவி, நோ ப்ராப்ளம் டாப்பா. அந்த வீடியோட லிங்க்கை நான் லைவ் முடிஞ்சிட்டு நான் அட்டாச் பண்ணுறேன், ஸோ தட் யூ கேன் ஃபைண்ட் இட். ஆர் அந்த வீடியோ நான் எங்கே இருக்குன்னு காட்டுறேன், நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பார்த்தாலே ஓரளவுக்கு யூ கேன் அட்டெண்ட் தி ஃபர்ஸ்ட் மிட்டம் அண்ட் கெட் குட் மார்க்ஸ். சரிங்களா, யூ சா ரைட்? ஒன் செக் தான் பசங்களா, அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ வாட் கேன் ஐ டூ? எஸ், so you can see here, right? so பாருங்க பசங்களா, நம்மளோட வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இருக்கு. so வீடியோல போனீங்கன்னா you can scroll it down and you can see this top 15 5 marks அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்கா. இந்த வீடியோல செகண்ட் மிட்டம்க்கான எல்லா இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸை நான் டீச் பண்ணியிருக்கேன், இன்க்ளூடிங் தேர்ட் சாப்டர். சரிங்களா, தேர்ட் சாப்டர்ல முக்கியமா இருக்க 5 மார்க்ஸ் இந்த ஜிசிடி ஆஃப் பாலினாமியல் வரும். தேர்ட் சாப்டர் இருக்கிறவங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. ஓகேங்களா, அவங்களுக்கான குட்டி குட்டி வீடியோஸா நான் அதை போட்டு வச்சிருக்கேன். ரைட்டாடா பசங்களா? ஆர் லைவ்ல பாத்தீங்கன்னா, லைவ்ல நம்மளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லா லைவும் போயிருக்கு. யூ கேன் see it. பிளேலிஸ்டா கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. சரிங்களா, ஸோ 5 மார்க்ஸ் நினைச்சு பயப்படுறவங்க யூ கேன் see that video. yes, okay, so we can, yeah, so see this பசங்களா, x² plus 4y minus 5 is equal to 0. இது எப்படி மேம் ஃபேக்டரைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் டேர்மை இவனே இன்டூ பண்ணணும். 2 எப்படிலாம் எழுதலாம்? 2 into 1 வேற எப்படியோ எழுத முடியாது. ஸோ 2 1 என்ன பண்ணா -3 கிடைக்கும்? -2 and -1 போட்டாதான். சரிங்களா, ஸோ இவங்களை ஃபேக்டரா பிரிக்கிறதுக்கு x minus 2
x minus 1 is equal to 0. அப்ப x ஓட வேல்யூ 2 and x ஓட வேல்யூ 1. ரைட்டடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ் மேம்? இவங்களுக்கு என்னது சேம் அதே பிரின்சிபல் சரியா? -5 எப்படிலாம் எழுதலாம்? 5 into 1 தான் ஓகேங்களா? 5 1 என்ன பண்ணா நம்மளுக்கு +4 கிடைக்கும் and -5 கிடைக்கும். ஸோ இங்க மைனஸ் இங்க பிளஸ், சாரி மாத்தி, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இருந்தா தான் நம்மளுக்கு +4 கிடைக்கும். ரைட்டடா பசங்களா? ஸோ அப்போ y + 5 y minus 1 is equal to 0. அப்போ y ஓட வேல்யூ -5 or y ஓட வேல்யூ 1. இந்த ரெண்டு ஆன்சர்ஸ் சரிடா பசங்களா? ஸோ ஃபேக்டரைசேஷன் ரொம்ப ஈஸி தான், பொறுமையா பண்ணுங்க சரிங்களா? ஓகே, வாட் இஸ் திஸ்? ஸோ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் a cross a has 9 elements சரிங்களா? a cross a பாத்தீங்களா 9 elements இருக்கு. among which ஒருத்தர் நம்மளுக்கு தெரியும் யாரு? -1, 0 and 0, 1 are found ஓகேங்களா? இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா a cross a னா என்ன எப்படி இருக்கும்? a cross a ல பாத்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் a, b அந்த மாதிரி இருக்கும். ஸோ your a உன்னோட a என்னவா இருக்கணும்? a, b அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். which belongs to a cross a. இப்படி இருந்தா நான் ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றேன். இப்படி ஒரு ஆர்டர்ட் பேர் இருக்கு, அது a cross a ல இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருந்தும் செகண்ட் எலிமெண்ட் செகண்ட் செட்ல இருந்தும் வந்திருக்கும். ரைட்டாடா பசங்களா? இதுக்கு தான் இதுக்கான அர்த்தங்கள் சரியா? அப்போ they have mentioned what? So -1, 0 belongs to a cross a. அப்படின்னா -1 belongs to a and 0 belongs to a. அது மட்டும் இல்ல, நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? 0, 1 சரிங்களா? எஸ். ஸோ 0, அஃப்கோர்ஸ் பசங்களா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே வரும். ரைட்டாடா பசங்களா? ஸோ 0 belongs to a and 1 belongs to a. ஸோ அப்போ ஏல என்னென்ன எலிமெண்ட் இருக்கு? -1, 0 and 1 ஓகேவா? இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அதுல 3 எலிமெண்ட் தான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏதாவது ஐடியா இருக்கா எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா பை இந்த விஷயத்தினால தான். ஸோ இதுல 3 எலிமெண்ட் தான் இருக்கு. அதை நீங்க ஃபர்ஸ்டே அதை டிக்ளேர் பண்ணும் சரியா? எப்படி டிக்ளேர் பண்ணுவீங்க? n of a cross a ல நம்ம கிட்ட 9 எலிமெண்ட் தான் இருக்கு. அதை வந்து n of a into n of a ன்னு பிரிச்சு எழுதலாம். ஸோ அப்ப n of a தி ஹோல் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 9. அப்ப n of a ல 3 பேர் தான் இருப்பான் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஃபர்ஸ்ட் கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆனா அந்த 3 பேர்த்த நீங்க என்னன்னு காமிச்சிட்டீங்க. ரைட்டாடா பசங்களா? அவன் அது மட்டும் கேட்கல, ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் ஆஃப் a cross a. ஸோ a cross a ல இன்னும் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க எழுதணும் சரிங்களா? ஸோ a cross a ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் -1, 0, 1 cross -1, 0, 1 சரிங்களா? ஸோ when you do the cross product -1 இவங்க கூட சிம்பிளிஃபை பண்ணும். ஸோ -1, -1, -1, -0, -1, 1 and 0, -1, 0, 0, 0, 1, 1, -1, 1, 0 and 1, 1. ரைட்டடா பசங்களா? ஸோ இதுல கொஸ்டின்ல என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல இந்த எலிமெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க இந்த எத்தனை பேர் இருக்காங்க? 7 பேர் இருக்காங்களா? அந்த மீதி இருக்க 7 பேர்த்த நீங்க தனியா எழுதி காட்டணும். அவ்வளவுதான். ஓகேவாடா பசங்களா? Any doubt on this question? Yes. Okay. How will you find this one? இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? You know that 0 இங்க எங்க இருக்கு? 0 பாத்தீங்கன்னா 1 விட கிரேட்டரா இருக்குமா 1 விட கம்மியா இருக்குமா? 1 விட கம்மியா தான் இருக்கும். சோ f of x ஓட வேல்யூவே 4 தான். நீங்க 0வே போட்டாலும் அதோட வேல்யூ 4 தான். ரைட்டாடா பசங்களா? வாட் அபவுட் திஸ் கேஸ்? f of 3 அப்படின்னா ஃபங்க்ஷன் என்னது? இதுதான் உன்னோட ஃபங்க்ஷன் ரூட் ஆஃப் x minus 1. ஸோ ரூட் ஓவர் 3 minus 1. ரூட் ஓவர் 3 minus 1னா ரூட் 2 இஸ் யுவர் ஆன்சர். ரைட்டாடா பசங்களா? இப்போ நீ இவனை கண்டுபிடிக்கணும். ஸோ see this, when your a is greater than or equal to 0. Yeah, when your a is greater than or equal to 0. Greater than or equal to 0னாலும் ரெண்டு கேஸ் இருக்கு. பெரிய நம்பருக்கு எப்படி மேம் ஃபேக்டர் எடுக்கிறது? ஓகே, எஸ் கிருப்பா, ஒன்றும் இல்லடாப்பா. பெரிய நம்பருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? பை யூசிங் எல்சிஎம் மெத்தட் சரியா? எல்சிஎம் மெத்தட் வச்சு நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ 1, 0, 3, 4 இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ 2ஆல டிவைட் பண்றீங்க. 10னா 5 ஓகேவா? ரிமைண்டர் எதுவும் இல்லை. ரிமைண்டர் ஏதாவது இருந்தால் இங்கே பக்கத்தில் போட்டுக்கணும். 3னா 1 தான் வரும். ஸோ ரிமைண்டர் 1 இருக்கும். 14னா 7.
ஸோ இந்த மாதிரி தான் குட்டி குட்டி ஃபேக்டர்ஸாக நீங்கள் பிரிச்சுக்கிட்டே வருவீங்க. ஓகேவாடாப்பா? ஸோ யூ ஹாவ் டு ட்ரை இட் ஆஃப். இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்டராக கொண்டு வாங்க. அது நிச்சயமாக ஏதாவது ஒரு ப்ரைம் நம்பரால் டிவைட் பண்ணும். ஸோ 2, 3, 7, 5, 13, 9 அப்படியே வரிசையாக போங்க. யாராலையும் வரல அப்படின்னா தட் இஸ் அ ப்ரைம், அதுவே ஒரு ப்ரைம் நம்பராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவாடா பசங்களா? எஸ். So next question பார்க்கலாமா? What is it? Let a is equal to one function and a is equal to a2 natural number. சரிங்களா? Defined by n of a is equal to the highest prime factor of n. சரிங்களா? highest prime factor. சரிங்களா? 9 ஓட prime factor என்ன பசங்களா? 9ங்கிறது 3 ஸ்கொயர். அப்ப அதோட highest prime factor 3 தான். ஓகேங்களா? சோ இப்போ x ஒருவேளை n 9 எடுத்துக்கிட்டீங்கன்னா f of n என்னவா இருக்கும்? just 3 மட்டும் தான் இருக்கும். ஏன்னா 9 ஓட highest prime factor 3 தான். ஓகே? n க்கு 10 போட்டீங்கன்னா என்ன ஆகும் பசங்களா? f of 10. சோ f of 10 10 ஃபேக்டரைஸ் பண்ணீங்கன்னா 2 into 5. 2 and 5 எது highest number? 5 தான் highest number. So 5. Third subdivision is not completed. Third subdivision ஒன்னும் இல்ல சகிஞ்சோ. If your number is when your a is less than 1 இருக்கு அப்படின்னா f of a plus 1 ஓட value 4. ஓகேவா? when your a is greater than 1, ஏன்னா இதுலயே ரெண்டு கேஸ் இருக்கு. when your a is greater than 1, f of a plus 1 is equal to square root of a plus 1 minus 1, that is square root of a. அவ்வளவுதானா பசங்களா? ஓகேங்களா? எஸ். நெக்ஸ்ட் n is equal to 11. f of 11 என்னவா இருக்கும்? 11 தான் இருக்கும். ஏன்னா அது ஒரு பிரைம் நம்பர். ஓகேங்களா? 12 ஓட பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல ஹையஸ்ட் நம்பர் 3 தான். 2 and 3 மட்டும் தான் 12 டிவைட் பண்ணும். so it is 3. சரிங்களா? what about n is equal to 14? f of 14. ஏன் பசங்களா? f of 14 பட்சத்துல என்ன வரப்போகுது? so 14 னா 2 into 7. so 7 is your highest number. ஓகேங்களா? and n is equal to 15, you will get 5 as your number. 13 விட்டுட்டேனா? so n is equal to 13 னா f of 13 is 13. ஓகே பசங்களா? பிரைம் நம்பருக்கு அதே தான் வரும். ஓகே? and n is equal to 16. 16 பாத்தீங்கன்னா 2 டேபிள்ல தான் வரும். so it is 2. and f is equal to 17 அப்படின்னா 17 வரும். ஏன்னா அது ஒரு பிரைம் நம்பர். ரைட்டடா பசங்களா? இவங்கள செட் ஆஃப் ஆர்டர்ட் பேரா எழுதணும். இவங்கள ஆர்டர்ட் பேரா எழுதலாமா? எப்படி எழுதுவீங்க? 9 பாத்தீங்கன்னா 3க்கு மேப் ஆகும். 10 பாத்தீங்கன்னா 5க்கு மேப் ஆகும். 11 பாத்தீங்கன்னா 11க்கே மேப் ஆகும். 12 பாத்தீங்கன்னா 3க்கு மேப் ஆகும். and 13 mapped to 13, 14 mapped to 7, and 15 mapped to 5, and 16 mapped to 2. next 17 mapped to 17. ரைட்டடா பசங்களா? இதுதான் உன்னோட f of n. ரேஞ்ச் கேட்டிருக்கான். ரேஞ்ச்னா என்னது? செகண்ட் செட். செகண்ட் எலிமெண்ட் மட்டும் எழுதணும். செகண்ட் எலிமெண்ட் மட்டும் எழுதணும். so 3, 5, 11. 3 வந்துருச்சு. அகைன் எழுத தேவையில்ல. 13 and 7. 5 ஆல்ரெடி எழுதியாச்சு. 2 and 17. ஓகேங்களா? இதுதான் உங்களோட ரேஞ்ச் செட். சேடா பசங்களா? ரேஞ்ச் அப்படின்னா செகண்ட் எலிமெண்ட் ஆர்டர்ட் பேர்ல செகண்டா வரவன் யார் மேப் ஆகப்பட்டிருக்காங்களோ அவங்க மட்டும் தான். ஓகேங்களா? and இந்த question important இல்ல, but this question is important. How will you prove this? so you have to prove that f of 0 of h is equal to f of GOF. கரெக்ட்டுங்களா? இதை நம்ம ப்ரூவ் பண்ணோம். எப்படி ப்ரூவ் பண்ணும் பசங்களா? எஸ். எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை. நான் இதை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எப்பயுமே பிராக்கெட்ஸ் நீ இப்படி போட்டுட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்டா பசங்களா. கொஞ்சம் மாத்திரக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். தப்பு பண்ண மாட்டீங்க. சரி, அந்த பிராக்கெட் வந்து நெசசரி கிடையாது. பட் யூ ஹாவ் டு நோ இட். FGOH ஃபர்ஸ்ட் இவனை கண்டுபிடிக்கணும். கரெக்டா? FOG கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் பசங்களா? FOG-னா என்னன்னு கண்டுபிடிக்கணும். FOG, f of g of x. அதுல இருக்கிறத சம்ஸ் ஃபர்ஸ்ட் பாருங்க கிருப்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சம்ஸ். ஓகேங்களா? g of x. g of x-னா கொடுத்திருக்கிறத போடு. g of x-னா என்னது? f of 3x. சரிங்களா? அதாவது x-னா x² ஆகும். அப்ப 3x என்னவா மாறும்? ரைட்டா? x இருக்க வேண்டிய இடத்துல you have 3x. அப்ப அந்த பிராக்கெட்டை அப்படியே போடு. இங்க ஸ்கொயர் இருக்கா? அப்ப இங்கேயும் ஸ்கொயர். சரிங்களா? this is 9x square. ரைட்டடா பசங்களா? அப்ப FOG ஓட ஃபங்க்ஷன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா
9x², ரைட்டா? நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது FOGOH அப்படின்னா FOG-க்குள்ள h of x வரும், ரைட்டா? ஸோ வாட் இஸ் h of x பசங்களா? எஸ், யார் ரேணு? ரேணு என்ன கொஸ்டின்பா? h of x என்னது? x - 2, கரெக்ட்டுங்களா? எக்ஸுக்கு பதிலா x - 2 போடணும். f of gங்கிறது ஒரு ஃபங்க்ஷனா? அந்த ஃபங்க்ஷன் என்னது? 9 மல்டிபிள் பண்ணி x ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, கரெக்டா? நீங்க என்ன பண்றீங்க? 9 மல்டிபிள் பண்ணி அந்த அவங்க கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம், சரியா? ஸோ 9 into x² plus 4x minus 4x plus 4. So 9x² minus 36x plus 36. இதுதான் உன்னோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவாடா பசங்களா? வாட் அபவுட் யுவர் ரைட் ஹேண்ட் சைடு? FOGOH. அப்போ இவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும், கரெக்டா? இதை நீங்க இங்கேயே கண்டுபிடிச்சிக்கலாம். G of h of x. G of h of x என்னது? G of h of x என்ன பசங்களா? x - 2, கரெக்ட்டுங்களா? G குள்ள இன்புட் x-க்கு பதிலா x - 2, அவ்வளவுதான். இங்க இன்புட் என்னது? x. x என்ன பண்றாங்க? 3 ஆல மல்டிபிள் பண்றாங்க. கொடுக்குற இன்புட்டை 3 ஆல மல்டிபிள் பண்றாங்க. அப்ப இங்க நம்ம என்ன பண்றோம்? 3 ஆல கொடுக்குற இன்புட்டை மல்டிபிள் பண்றோம். புரியுதாடாப்பா? இந்த ஓ தேவையில்லை. ஸோ 3x - 6. ஓகே, இப்போ f குள்ள இன்புட் தராங்க. f குள்ள என்ன இன்புட் தராங்க? கொடுத்துருக்க இன்புட்டை ஸ்கொயர் பண்றாங்க, சரியா? அப்ப நீங்களும் என்ன பண்ணணும்? இங்க இருக்க இன்புட்டை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா 9x². இவங்க ரெண்டு பத்தி மல்டிபிள் பண்ணா 18 into 2 36. ஸோ -36 plus 36. ஓகேங்களா? ரைட் அண்ட் லெஃப்ட் பார்க்க ஒரே மாதிரி இருக்கு, ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவாடா பசங்களா? எஸ், ஓகேடா. ஆமா கிருப்பு, நீங்க அதை கிளிக் பண்ணும். மேம் பேஜ் நம்பர் 81ல இருக்க ப்ரோக்ரஸ் செக் 3rd question. ஓகே, anyone, so if you have any doubt, அவ்வளவுதான் பசங்களா. யூனிட் எக்ஸசைஸ்லக்கு இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், வேற எதுவும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது, சரிங்களா? எஸ் மக்களே, ஸோ இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, என்ன டவுட் கேட்டிருக்கீங்க? ஒரே நிமிஷம் தான் பசங்களா. 10th மேக்ஸ் புக் பிடிஎஃப். ஒரே நிமிஷம், நான் புக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். உங்களோட பிடிஎஃப் டவுட்ஸ். ஓகே, ஐ ஹாவ் ஒன்லி 1 minute. Sahinshu, can you put the page number 81 na? Load right, okay. ஆ 81 81ல இருக்க ப்ரோக்ரஸ் செக். இதுல எத்தனாவது கொஸ்டின் கேக்குறீங்க? The difference between the sum of squares of first natural numbers and the sum of first n natural numbers is always divisible by 2. டேய், இது ஈஸிடா. இதுல என்ன டவுட் பசங்களா? ஓகே, so if you have to prove that sum of first square numbers n square numbers formula என்ன பசங்களா? n into n plus 1 into 2n plus 1 divided by 6, சரிங்களா? இதே sum of first n natural numbers வந்து n into n plus 1 divided by 2. இவங்க ரெண்டு பேத்தோட டிஃபரன்ஸ், சரிங்களா? ஓகே, when you take LCM எடுக்கும் போது இது என்ன ஆகும்? 3 ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஹேப்பன்? இவனை ஃபுல்லா மல்டிபிள் பண்ணீங்க. எஸ், ஃபுல்லா மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இதுல n/2 காமனா எடுத்துக்கோங்க சஹின்ஷு. ஸோ n plus 1 divided by 2 காமனா எடுத்துக்கலாம். 2 காமனா எடுத்துட்டீங்கன்னா 2n plus 1 divided by 3 minus 1 மட்டும் இருக்கும். when you take LCM for this, LCM எடுத்தீங்க அப்படின்னா 2n plus 1 minus 3 divided by ஒரு 2, சரிங்களா? ஸோ என்ன ஆகும்டா பசங்களா? 2n
-2 divided by 2. சரியா? இதை எதுவும் கேன்சல் அவுட் பண்ணாத. எதுவுமே கேன்சல் அவுட் பண்ணாதீங்க. யூ கேன் see this 2-வை நீங்க வெளியே எடுக்க முடியும். கரெக்டா? இந்த 2-வை நீங்க வெளியே காமனா எடுக்க முடியும். ஸோ 2-வை வெளியே எடுத்துட்டீங்கன்னா n into n plus 1 into n minus 1 divided by ஒரு 2 into ஒரு 2 இருக்கு. சரியா? It is multiple of 2. It is multiple of 2. So when it is a multiple of 2, it is divisible by 2. ஓகேவாடா பசங்களா? சி நீ வந்து ஒட்டுக்கா சிம்பிளிஃபை பண்ணிடக்கூடாது. ஒட்டுக்கா சிம்பிளிஃபை பண்ணக்கூடாது. வென் தே ஆஸ்கிங் டிவிசிபிள் பை 2னா நீ 2ஓட மல்டிபிள் அப்படின்றத மட்டும் தான் காட்டணும். சரிடா பசங்களா? 3யா? சாரி 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 எஸ் இட் இஸ் 3. எஸ் இட் இஸ் 3. ஓகேடா. எஸ் மாத்தியாச்சு. அவ்வளோதான்டா பசங்களா. ஸோ பாய் பாய் எவ்ரி ஒன். இதில் லைக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட லிங்க்கை நான் கொடுத்து வச்சிருக்கேன். யாருக்கு எக்ஸாம் வருதோ ஜஸ்ட் அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணுங்க பசங்களா. பிகாஸ் ஐ ஹாவ் 12th கிளாஸ் நவ். ஸோ எவ்ரி ஒன் பாய் பாய். 4.1ல சம் 8th சம். ஸோ விக்னேஷ் லைக் நீங்கள் இந்த கமெண்ட்ஸ் லைக் இந்த லைவ் ஒரு 9க்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல அதுக்கான ரிப்ளைவை நான் போட்டுறேன். ஓகேவாடா பசங்களா? ஓகே எவ்ரி ஒன்.